அன்பு நேர்களே, ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தி வந்தாலும் ஈரான் உலகம் முழுவதும் தங்களது ரக்ஸ் மருந்து வகைகளை கச்சிதமாக செய்து கொள்கிறது. அது ப்ரொடக்ஷன் செய்கின்றது. இப்பொழுது இந்த ரக்ஸ் இந்த மருந்து தொழிற்சாலைகள் மீதான தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா போன்ற நாடுகள் ஈரானின் பல வகையான மருந்து வகைகளை இறக்குமதி செய்கின்றது. இலங்கைக்குள் பாகிஸ்தானின் மருந்து வகைகள் வருகின்ற ஈரான் மருந்து வாரல்ல, என்னவோ தெரியல. ஈரான் சும்மா கேட்டாலே கொடுப்பான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் சும்மா கேட்டாலே கொண்டு குளிச்சு அள்ளி கொண்டு அறிவான். இவங்களுக்கு பிரச்சனை முஸ்லீம் நாடு. ஆனா பாகிஸ்தான் கொடுக்குறான். ஏன்னா பாகிஸ்தான் ராணுவ உதவி எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதனால அள்ளி கொடுத்துக்கிறான். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போதுள்ள நிலவரத்திலே இலங்கை இந்திய நாடுகள் எதை போட்டாலும் அள்ளி எறியும். கேட்டா கொடுக்கும். யாரு கேட்டு போறீங்க? யாரு கேட்டீங்களா? உங்க தூதுவரமா இருக்கிறாங்க கேட்கிறாங்களா? கேட்கணுமே, கேட்டா தானே கொடுப்பான். அவன் சும்மா வந்து கொடுக்க அவனுக்கு என்ன தலை எழுத்தா? அந்த வகையில ஈரானின் மருந்து தொழிற்சாலைகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஒரு பயங்கர குண்டு தாக்குதலின் முகமுடி அவிழ்ந்துள்ளதாக உலக பரப்பில் இன்று புதன்கிழமை ஒரு செய்தி இஷ்யூவா இருக்குது. கடந்த 4 தசாப்தங்களாக ஈரானின் மருந்து தொழில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த பாதையில் பயணித்தாலும் கூட எப்போதும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஈரானிய மருந்து தொழிற்சாலைகளின் ப்ரொடக்ஷன் வெற்றியிலே தங்கி இருக்கின்றது. அடிப்படை மருந்துகளை இறக்குமதி செய்யும் நாடாக இருந்த ஈரான் உயிரியல் மருந்துகள் மற்றும் கதிரியக்க மருந்துகளை உற்பத்தி செய்யும் ஒரு முன்னணி நாடாக உருமாறியுள்ளது. இது தேசிய கண்ணியம் மற்றும் பொருளாதார மீள்திறனின் சின்னமாகும். இது இந்த கார்பரேஷன்களுக்கு பிடிக்கல. எங்க அமெரிக்காவில் இருக்கிற கார்பரேஷன்களுக்கு அது பிடிக்கலையா? அதனாலதான் இந்த ஈரானுக்குள்ள இருக்கிற இந்த மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் மீதான தாக்குதலை 2 நாடுகளும் தொடுத்திருக்கின்றது. உள்நாட்டு மருந்து தேவையில் 97% உற்பத்தி செய்வதில் ஈரான் அடைந்துள்ள சாதனை 85 மில்லியன் மக்களுக்கு மருந்து பாதுகாப்பை வழங்கியுள்ளதுடன் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் ஈரான் மாறி இருக்கின்றது. நம்ம என்னண்டா ஸ்ரீலங்கா என்ன ஜேபிபி வந்தால் பொன்மலையும் பூமியாண்டு ஆசையா எதிர்பார்த்தோம். கடைசியா மனிதனுக்கு தேய்க்கிற சோப்பு கூட இந்தியாவில இருந்து இறக்குறீங்க. என்ன கேவலம்! போக பார்த்தா எல்லா அரிசியுமா இறக்க போறாங்க. இப்ப இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் கிட்ட கம்போடியா, இந்த மாதிரி கம்போடியா நாடெல்லாம் அரிசி இறக்குமதி ஆக்க போறாங்க. ஆக உங்களோட பஞ்சத்தை கொண்டு முட்டை போறீங்கடா மக்கள். ஆனால் இந்த முன்னேற்றம் மேலாதிக்க சக்திகளுக்கு, குறிப்பாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிகளுக்கு ஒரு பெரும் தலைவலியாக இருந்து வருகிறது. தடைகள் மூலம் ஈரானின் அறிவியல் வளர்ச்சியை தடுக்க இயலாத அவர்களின் இயலாமை சமீப காலமாக அவர்களை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் சுகாதார உட்கட்டமைப்புகள் மீதான நேரடி தாக்குதலுக்கு இட்டு சென்றுள்ளது. மருந்து நிறுவனங்கள் மற்றும் பாஸ்டர் நிறுவனம் மீதான சமீபத்திய வான்வெளி தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஜெனீவா உடன்படிக்கைகளின் பெரும் மீறலாகும் என்றும், மேலும் இது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் இன்றோ அல்லது நாளையோ உலக அமைப்புகளிடமும் ஐநாவிடமும் இந்த மருந்தாலைகள் மீதான தாக்குதல் குறித்து முறையான முறைப்பாட்டை பதிவு செய்ய உள்ளது. இஸ்லாமிய புரட்சிக்கு பிந்தைய ஆரம்ப தசாப்தங்களில், குறிப்பாக 80களில் திணிக்கப்பட்ட போரின் போது சுகாதாரத்தில் தன்னிறைவு அடைவதே முக்கிய கொள்கையாக ஈரான் இருந்துள்ளது. காலம் சென்ற ஈரான் பெரியவர் ஈரானுக்குள் மருந்து உற்பத்தியை செய்வதில் மிக மும்முரமாக ஈடுபட்டதாகவும் வேறொரு செய்தி சொல்லுகின்றது. பொருளாதார தடையும் மருந்து இறக்குமதி மீதான கடுமையான கட்டுப்பாடுகளும் ஈரானிய விஞ்ஞானிகளை பொதுவாக மருந்துகளை உற்பத்தி செய்யவும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் கட்டாயப்படுத்தின. இந்த காலகட்டமே தற்போது தேசிய பெருமையாக விளங்கும் தொழில்துறை உட்கட்டமைப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி தேவைப்படும் மருந்துகளில் 97க்கும் அதிகமான மருந்துகளை உள்நாட்டிலேயே ஈரான் உற்பத்தி செய்கின்றது. மிக கடுமையான தடைகள் மற்றும் நிதி ஆதாரங்களின் கடுமையான பற்றாக்குறைகளுக்கு மத்தியிலும் இந்த தன்னிறைவை ஈரான் அடைந்துள்ளது என்று சொல்லுவது ஈரானுக்கு பெருமை. 3000க்கும் மேற்பட்ட மருந்து பொருட்களில் 800க்கும் அதிகமான முக்கிய மருந்துகள் மூலோபாய இருப்புகளாக உள்ளன. இதன் மூலம் நெருக்கடி காலங்களில் எந்த நோயாளியும், குறிப்பாக நாள்பட்ட அல்லது குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருந்து இல்லாமல் இருக்க மாட்டார்கள். உயர்தரமும் குறைந்த விலையும் ஈரானின் போட்டி நன்மையாகும். உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் தலைவர் மெஹதி பிர் தலஹியின் கூற்றுப்படி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் விலை உள்நாட்டு தயாரிப்புகளை விட 5 முதல் 10 மடங்கு அதிகமாக உள்ளது.
அதிக செயல்பாட்டிற்கான மெத்தில் பெனிடேட் மருந்தின் ஐரோப்பிய பாதிப்பு ஈராக்கில் 30,000 தினார்களுக்கு விற்கப்படுகிறது. அதே சமயம் ஈரானிய மதிப்பின் விலை வெறும் 5,000 தினார்களாக மட்டுமே உள்ளது. ஆக ஈரான் மிகப்பெரிய அதாவது குளிசை மாத்திரமல்ல மருந்து உற்பத்தியில் மிகப்பெரிய தன்னிறைவு கண்டு நாடாகவே இருக்கின்றது. அதை இவங்களுக்கு பிடிக்கல. கார்பரேஷன்களுக்கு விற்கணுமே, குறைந்த விலையில ஈரான் டேப்லெட் கிடைக்குது, ஈரான் மருந்து கிடைக்குது. இந்த யதார்த்தத்தை எதிர்கொண்ட ஈரான் முழுமையான தன்னிறைவை அடைவதை தவிர வேறு வழி இல்லை என்றும், ஈரான் அவ்வாறு செய்தது மட்டுமல்லாமல் இந்த மேம்பட்ட மருந்துகளை பிராந்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் மையமாகவும் மாறியுள்ளது. அந்நாடு ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட கதிரியக்க மருந்து வகைகளை உற்பத்தி செய்கிறது. மேலும் குறைந்த 56 நாடுகளில் ஈரானின் அணு மருந்து உபகரணங்களை வாங்க விண்ணப்பித்துள்ளன. அப்ப ஆக ஈரானுடன் மருந்துக்கு, அதாவது ஈரான் விஞ்ஞானத்துடன் போட்டி போட வக்கில்லாத இந்த வல்லூர்கள் ஈரானின் மருந்துற்பத்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்பது ஐநா சட்ட விதிகளுக்கு முரணானது என்று ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றது. ஈரான் உலக அமைப்புகளிடம் இன்று மாலையோ நாளையோ முறைப்பாடு செய்யவிருக்கின்றது. அதுவும் இந்த அண்ணன் தம்பி நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் இன்று மாலை மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.